அண்மை செய்தி. முதலமைச்சர் வீரவசனம் பேசுவதால் யாருக்கும் பயனில்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கோவையில் எந்த பெண்ணும் கடத்தப்பட்டதாக புகார்கள் வரவில்லை என காவல்துறை பொறுப்பின்றி பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கோவையில் கடத்தப்பட்ட இளம்பெண்ணை மீட்க என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கோவை இருகூர் பகுதியிலே இளம்பெண் ஒருவர் மகிழுந்தில் கடத்தப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக தமிழக காவல்துறை குறிப்பிடும் போது தங்களுக்கு எந்த ஒரு புகாரும் வரவில்லை என்று சொல்லி இருப்பது இது ஏற்றுக்கொள்ளத்தக்க பதில் அல்ல என்று அன்புமணி விமர்சனம் செய்திருக்கின்றார். தொடர்ந்து புகார் வந்தால்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை தடுத்து நிறுத்திருக்க வேண்டிய குற்றம் இது. தொடர்ச்சியாக கோவையில் இன்னும் எவ்வளவு குற்றம் தான் நடைபெறும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவுதான் கல்லூரி மாணவி ஒருவரை 3 மனித மிருகங்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட அச்சம் விலகுவதற்கு முன்பே தமிழக கேரள எல்லையான வாளையார் பகுதியிலே இளம்பெண்ணை மிரட்டி பணம், நகை பறித்ததாக கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவருடைய மகனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையிலே கோவையில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இது பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்று வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். திமுகவை யாரால் தொட முடியும், திமுகவை யாரால் வீழ்த்த முடியும் என்பதெல்லாம் தேர்தலின் போது தீர்மானிக்கப்படும் என்றும், இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.